கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம யாத்திராகமம் 28வது அதிகாரம் பார்த்தோம். 28வது அதிகாரத்தில் ஆரோனுக்குலாம் வஸ்திரங்கள்லாம் எப்படி செய்யணும், ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு வஸ்திரங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இந்த 28ல் லாஸ்ட்டில் ஆசாரியனுடைய குமாரருக்கு எப்படி வஸ்திரங்கள் போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கல, அதை இப்போ பார்ப்போம். ஆரோனுக்கு உள்ள வஸ்திரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமாக இருக்கும் பொருட்டு அங்கிகள், இடைக்கச்சைகள், குல்லாக்கள் இதை என்ன செய்யணுமா, உண்டு பண்ணணுமா. அடுத்தபடியாக உன் சகோதரனாகி ஆரோனும் அவனுடைய கூட உன் குமாரரும் கர்த்தருக்கு என்ன செய்யணுமா, ஆசாரியம் ஊழியம் செய்யணுமா. அதற்கு அந்த கர்த்தர் சொன்ன வஸ்திரங்களை என்ன செய்யணும், அவர்களுக்கு உடுத்தி அவர்கள் என்ன செய்யணும், அபிஷேகம் பண்ணி அவர்கள் என்ன செய்யணும், பிரதிஷ்டை பண்ணி அவர்கள் என்ன செய்யணுமா, பரிசுத்தப்படுத்தணுமா. இப்போ ஒருத்தர் ஊழியத்துக்கு வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு அந்த ஆசாரிய ஊழியத்துக்குள்ள வஸ்திரங்களை போட்டு அவங்களை என்ன நம்ம அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணுறோம்ல, அதே போல் கர்த்தர் முன்னாலே நினைச்சிடாரு, ஆரோனுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்ததுனால கர்த்தர் நினைச்சிருக்காரு எப்படி அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணணும். ஆரோனுக்குள்ள வஸ்திரம் அதுதான், ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிறதுனால அவங்களுக்கு அந்த வஸ்திரம் தான் சொல்கிறாப்புல. அடுத்தபடியாக என்னென்னா, அவர்கள் நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணநூல் சல்லடை உண்டு பண்ணுமா. அடுத்தபடியாக ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த ஸ்தலத்தில் செய்ய ஆராதனை செய்வதற்கு அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரவேசிப்பாங்களோ, அதுக்கு பிரவேசிக்கிறதுக்கும் அந்த பலிபீடத்தண்டையில் சேருறதற்கும் அவங்க வந்து என்ன செய்யணுமா, ஏதாவது பாவம் செஞ்சுட்டான்னு வச்சுக்கிட்டோம், அப்போது அந்த பாவத்தின் மித்தமாக என்ன செய்யணும், அவங்களுக்கு சாகாதபடிக்கு அவங்களுக்கு என்ன செய்ய இந்த பரிசுத்த வஸ்திரத்தை என்ன செய்யணுமா, தரிக்கணுமா. ஏன்னா பரிசுத்த வஸ்திரம் தரித்து தான் என்ன செய்யணும், அந்த பலிபீடத்தில் என்ன செய்யணும், போகணும். அது இல்லை அப்படின்னா செத்து போவாங்களாம். அதனால் இது வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நித்திய கட்டளைங்கிறார். அதனால் இப்போ வந்து நம்ம ஆரோனுக்கும் ஆரோனுடைய பிள்ளைக்குள்ள வஸ்திரங்களை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ 29வது அதிகாரம் 29ல் கர்த்தர் என்ன சொல்கிறான்னா, ஆரோனுடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஆசாரி ஊழியம் செய்யணும். அதற்கு அவர்களை என்ன செய்யணும், பரிசுத்தம் பண்ணுவதற்கு இப்போ வந்து அவங்களுக்கு பலி செலுத்தணும். என்ன பலி அப்படின்னா, இப்போ வந்து நம்ம முன்னால் வஸ்திரங்கள் பார்த்தோம், காணிக்கைகளை வாங்கி என்னென்ன பொருட்கள்லாம் செய்யணும், இப்படிலாம் வஸ்திரங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 28வது அதிகாரத்தில் பார்த்தோம். இப்போ 29வது அதிகாரத்தில் எப்படின்னா, அவங்கள பிரதிஷ்டை பண்ணுறது. ஆரோனை எப்படி இப்போ வந்து 28ல் வஸ்திரம், இது வந்து 29ல் பிரதிஷ்டை. எப்படி ஆரோனுடைய பிள்ளைகளையும் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா, ஒரு காளை மாடு, 2 பழுதற்ற ஆட்டுக்கடா, 3 என்ன செய்யணும், கொண்டு வரணும். அது மாத்திரமில்ல, ஒரு புளிப்பில்லா அப்பம், எண்ணெயில் பிசைந்த புளிப்பில்லா அதிரசம், புளிப்பில்லா அப்பம், எண்ணெயில் பிசைந்த புளிப்பில்லா அதிரசம், எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடை. இது வந்து எதுலன்னா, கோதுமையில் மெல்லிய மாவினால தான் பண்ணணும். புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயில் பிசைந்த புளிப்பில்லா அதிரசத்தையும் அந்த எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடையும் என்ன செய்யணும், கோதுமையின் மெல்லிய மாவில் பண்ணி அதை என்ன செய்யணும்னா ஒரு கூடையில் என்ன செய்யணுமா, எடுத்து கொண்டு வரணுமா. அந்த கூடையோட என்னெல்லாம் கொண்டு வரணும், காலையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் என்ன செய்யணுமா, கொண்டு வரணுமா. கொண்டு வந்து இப்போ வந்து இது அவருடைய பிள்ளைகளும் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு தானே. அதனால் என்ன செய்யணும்னா, அந்த குமாரன் என்ன செய்யணும், ஆசாரிப்பு கூடாரம், இதுக்கு நம்ம 26, 27 ஆசாரிப்பு கூடாரம் செய்யணும்னு பார்த்தோம். அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக இவங்களை என்ன செய்யணும், வர பண்ணி இவங்களை என்ன செய்யணும், அது கால்களை கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னால், அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம பார்த்தோம்ல எப்படி வஸ்திரங்கள் அணியன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த வஸ்திரத்தை என்ன செய்யணுமா, அவங்க எடுத்து என்ன செய்யணுமா, கால்களை கழுவிட்டு தான் அந்த பரிசுத்த வஸ்திரத்தை அவங்க என்ன செய்யணும், போடணும். இப்போ ஆரோனுக்கு என்னது, உள்சட்டை, அடுத்தல ஏபோத்தின் கீழங்கி, அடுத்தல ஏபோத்து, அடுத்தல மார்பதக்கம், இது எல்லாம் தரித்து ஏபோத்தின் விஸ்திரமான கச்சிரைகளையும் என்ன செய்யணுமா, அவனுக்கு கட்டணுமா. கட்டிட்டு அடுத்தல அவன் தலையில் என்ன செய்யணும், பாகை வைக்கணும். அடுத்தல பரிசுத்த கிரீடத்தை என்ன செய்யணும், அந்த பாகையின் மேலே என்ன செய்யணும், தரிக்கணும். அப்புறம் தான் என்ன செய்யணும், அவனை வந்து அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலைவில் வார்த்து அவனை என்ன செய்யணும், அபிஷேகம் செய்யணும். இப்படி செஞ்சு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், ஆசாரிய ஊழியம் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் குமாரர்களை எப்படி பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா, அவன் குமாரர் வந்து அவங்களும் அப்படிதான் ஆசாரிய ஊழியம் செய்கிறதுக்கு அவங்களுக்கும் என்ன இப்போ கொடுக்கப்பட்ட அங்கிகளை என்ன செய்யணும், அவங்களுக்கும் உடுத்து ஆரோனுக்கும் அவனுடைய குமாரர்களுக்கும் என்ன செய்யணும், இடைக்கச்சைகளை கட்டணும். கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களை வைக்கணும். இப்படி ஆரோனையும் குமாரையும் பிரதிஷ்டை பண்ணணுமா.
பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், உள்ள அவங்கள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்யணும், விடணும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள. இப்போ இப்போ வந்து இவங்கள பிரதிஷ்டை பண்ணுறோம். பிரதிஷ்டை பண்ணி முடிச்சாச்சு, வஸ்திரங்களை போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம இந்த காலை இதெல்லாம் மாவு இதெல்லாம் பார்த்தோம்ல, இதை என்ன செய்யணும்னா இவங்க அதுக்கப்புறம் இதை வந்து ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக என்ன செய்யணும், அதை கொண்டு வரணும். கொண்டு வந்த பிறகு ஆரோனா 2 குமாரர்களை என்ன செய்யணும்னா, அந்த காளை மாடு இருக்குல்ல, அந்த காளை மாட்டை தேர்ந்தெடுத்து காளை மாட்டுக்கு மேலே ஆரோனா 2 குமாரன் என்ன செய்யணும், அந்த காளை மாட்டுக்கு மேலே என்ன செய்யணும், தங்கிட்ட கையை சைக்கின்னு வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும், ஆசாரிப்பு கூடாரத்தை வச்சுட்டு அதை என்ன செய்யணும், பலி செலுத்தணும். பலி செலுத்திட்டு அதை அடிக்கணும். அதான் மாடை என்ன செய்யணும், காளை மாட்டை தெரியும், காளை மாடு 2 ஆட்டுக்குட்டின்னு பார்த்தோம். இப்போ காளை மாடை மட்டும் முதல்ல என்ன செய்யணும், அந்த வாசல்கிட்ட வந்து நினைச்சு அதை அடித்து அந்த ரத்தத்தை என்ன செய்யணும், கொஞ்சம் எடுக்கணும். காளை மாட்டை அடித்து அந்த ரத்தத்தை கொஞ்சம் தான் கழுத்தில் வெட்டுறது தான் அடிப்பு. கழுத்தில் வெட்டின உடனே என்ன செய்யணும், அந்த சத்தி அந்த ரத்தத்தை என்ன பிடிக்கணும். பிடிச்சி அந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து என்ன சொன்னால், மோசையுடைய விரலினால என்ன செய்யணும், அந்த பலிபீடத்துக்கு கொம்புல என்ன செய்யணும் இடணும். ஏன்னா நம்ம பார்த்தல பலிபீடம்லாம் செய்யணும், பலிபீடத்து கொம்பு அதில் 4 கொம்புகளாக இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் நம்ம படித்தோம்ல. அதன்படி என்ன செய்யணும், அந்த பலிபீடத்தில் இருக்கிற கொம்புல என்ன செய்யணும்னா அந்த ரத்தத்தை கொஞ்சம் என்ன செய்யணும், எடுத்து பூசணும். அதுக்கப்புறம் மற்ற ரத்தத்தில் என்ன செய்யணும், பலிபீடம் செஞ்சுருக்கலாம், அந்த பலிபீடத்துக்கு அடியில் என்ன செஞ்சிடணும், அவ்வளோ ரத்தத்தை என்ன செஞ்சிடணுமா, ஊற்றி விட்டுறணுமா. இது வந்து ரத்தத்தை வச்சு. அதுக்கப்புறம் அந்த மாட்டில் உள்ள குடலை மூடி என்ன செய்யும், கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பு அடுத்தல கல்லீரல் மேலே தான் எனக்கு சவ்வு இருக்குமா, அந்த சவ்வு அதில் 2 குண்டி கைகள் இவையும் அதில் உள்ள கொழுப்பையும் எடுத்து என்னச்சுன்னா இதை பலிபீடத்தின் மேல் என்னச்சுமா தகித்து போடணுமா. தகித்துனா தகனம் பண்ணுறது போட்டுட்டு அதுக்கப்புறம் காளையின் மாம்சம், அது தோலை, அது சாணி, இதெல்லாம் என்ன செய்யணும், பாளையத்துக்கு புறம்பே கொண்டு என்ன செய்யணும், அக்கினியால் சுட்டரிக்கணும். கொழுப்பு சவ்வு குண்டிக்காய் இதெல்லாம் என்ன செஞ்சிடணும், பலிபீடத்தில் என்ன செய்யணும், தகனிக்கணும். மற்ற இதெல்லாம் என்ன செய்யணும், பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் என்ன செய்யணும், சுட்டரிச்சிடணும். இது வந்து பாவ நிவாரண பலி. இவங்களை பிரதிஷ்டை பண்ணும்போது இவங்களுக்கு செலுத்த வேண்டிய பலி பாவ நிவாரண பலி. அடுத்தபடியாக 2 ஆட்டுக்கடை, இப்போ ஆட்டுக்கடா பார்த்தால ஒரு காலையும் பார்த்தாச்சு. இப்போ ஆட்டுக்கடா 2 இருக்குல்ல, அந்த ஆட்டுக்கடாவில் 1 என்ன செய்யணும், எடுக்கணும். 1 எடுத்து அந்த ஆட்டுக்குட்டி தலையின் மேலே யார் ஆறணும், 2 குமாரர்களை என்ன செய்யணும், தங்கள் கைகளை என்ன செய்யணும், வைக்கணும். அப்போ மோசை என்ன செய்யணும், அந்த கடாவை என்ன செய்யணும், அடிக்கணும். அடித்து அந்த ரத்தத்தை என்ன செய்யணும், பிடிக்கணும். அந்த ரத்தத்தை பிடிச்சி அதை பலிபீடத்தின் மேலே என்ன செய்யணும், சுற்றிலும் என்ன செய்யணும், தெளிக்கணும். தெளிட்டு அந்த ஆட்டுக்கடாவை என்ன செய்யணும், சந்தா என்ன செய்யணும், துண்டு துண்டாக என்ன செய்யணும், துண்டிச்சு வெட்டிட்டு அது குடல், அது தொடை, இதெல்லாம் என்ன செய்யணும், கழுவணுமா. குடல் தொடையும் கழுவிட்டு அவைகளையும் என்ன செய்யணுமா, அந்த துண்டங்கள் மேலே என்ன செய்யணுமா, துண்டின் மேலே அது தலையின் மேலே என்ன செய்யணுமா, வைக்கணுமா. வச்சுட்டு ஆட்டுக்கடா முழுவதையும் என்ன செய்யணும், பலிபீடத்தின் மேலே என்ன செய்யணுமா, தகனிக்கணும். எல்லாமே இது ஆட்டுக்குட்டியில் எல்லாமே என்ன செய்யணும், தகனிக்குன்னு சொல்லியிருக்கான். காலையில் அப்படி இல்லை, காலையில் கொழுப்பு குண்டிக்காய் இதை தான் தகனிக்கணும். மற்ற சதை மாம்சம் தோல் இதெல்லாம் வெளியே கொண்டு சுட்டரிக்கணும்னு பார்த்தோம். இது ஆட்டுக்குட்டி அது வந்து பாமர நிவாரண பலி. இப்போ இது வந்து கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அதனால் இது வந்து எல்லாமே என்ன செய்யணும், குடல் கூட தூரப்போட சொல்ல, குடல் கூட என்ன செய்யணும், கழுவி கொண்டு வந்து பரிசுத்தப்படுத்தி இதெல்லாம் என்ன செய்யணும், கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக பலிபீடத்தின் மேல் என்ன செஞ்சிடணும், அவளுக்கு ஆட்டுக்குட்டி ஃபுல்லாகவே என்ன செஞ்சிடணும், செலுத்திடணும். இது வந்து சர்வாங்க தகன பலி, சுகந்த வாசனையான கர்த்தருக்கு செலுத்த தகன பலியாம். அடுத்தபடியே இன்னொரு ஆடு இருக்குல்ல, ஒரு மாடும் ஒரு காலையும் ஒரு ஆடு செலுத்தியாச்சு. இன்னொரு ஆட்டுக்குட்டி இருக்குது. இந்த ஆட்டுக்கடாயை கொண்டு வந்து என்ன செய்யணும், இதையும் அதே போல் பலிபீடத்துக்கு முன்பாக கொண்டு வரணும். கொண்டு வந்து ஆரோனும் 2 குமாரர்களை என்ன செய்யணும், அவங்கள்ட்ட கைகளை அதுக்கு தலைக்கு மேலே என்ன செய்யணும், வைக்கணும். வைக்கும்போது அந்த கடாவை என்ன செய்யணும், மோசை என்ன செய்யணும், அடிக்கணும். அடித்து அதில் ரத்தத்தை என்ன செய்யணும், கொஞ்சம் பிடிச்சி இதை என்ன செய்யணுமா, ஆரோனுடைய வலது காது இருக்குல்ல, வலது காது மடல்லையும் அவனுடைய குமாரன் வலது காது மடலிலும் அவர்கள் வலது கையில் உள்ள பெருவிரலிலும் மற்ற வலது காலில் உள்ள பெருவிரலிலும் என்ன செய்யணுமா, கொஞ்சம் என்ன செய்யணுமா, அந்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணுமா, தடவணுமா. தடவிட்டு மற்ற ரத்தத்தை என்ன செய்யணுமா, பலிபீடத்தின் மேலே என்ன செய்யணும், சுற்றில என்ன செஞ்சிடணுமா, தெளிச்சிடணுமா. தெளிச்சுட்டு
அந்த பலிபீடத்தின் மேல இருக்கிற ரத்தம் இருக்குல்ல, பலிபீடத்தை சுற்றி ரத்தத்தை தெளிச்சிருக்குல்ல, அந்த பலிபீடத்தில் இருக்கிற ரத்தத்தையும் அடுத்தல அபிஷேக தைலத்தையும் கொஞ்சம் என்ன செய்யணுமா எடுக்கணுமா. எடுத்து அதை என்ன செய்யணும்னா ஆரோனுடைய வஸ்திரம் அவனுடைய குமாரனுடைய வஸ்திரத்தில் என்ன செய்யணும் பரிசுத்தமாக்கும்படி அவன் மேலே வஸ்திரங்கள் மேலே என்ன செய்யணும்னா அவனுடைய குமாரன் வஸ்திரங்கள் மேலே இந்த வஸ்திரங்கள் என்ன மேலும் அந்த அந்த ரத்தத்தையும் பலிபீடத்தில் இருக்கிற ரத்தத்தையும் அந்த அபிஷேக தைலத்தை எடுத்து என்ன செய்யணுமா அந்த வஸ்திரத்து மேலே என்ன செய்யணுமா தெளிக்கணுமா. அடுத்தபடியாக அந்த ஆட்டுக்கடை என்ன செய்யுது, அது பிரதிஷ்டைக்கான ஆட்டுக்கடை. அதனால் என்ன செய்யணும்னா அதில் உள்ள கொழுப்பு, அதில் உள்ள வால், குடல்கள், அதை முடிய கொழுப்பு, கல்லீரல், சவ்வு, 2 குண்டிக்காய், இதெல்லாம் எடுத்து இந்த கொழுப்பு எல்லாவற்றையும் எடுத்து வச்சிடணும். அந்த ஆட்டுக்கடாயில் உள்ள வலது பக்கத்து முன்னந்தொடை இதையும் எடுத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன சொன்னோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கலாம், அப்பங்கள்லாம் சுடக்கு பார்த்தோம்ல, அந்த புளிப்பில்லாத அப்பத்துக்குள்ள உள்ள கூடையில் என்ன செய்யணும், ஒரு அப்பத்தையும் எண்ணெயை இட்ட அப்பமாகி ஒரு அதிரசத்தையும் ஒரு அடையும் எடுத்து ஏற்கனவே கூடையில் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்குல்ல, அதில் இருந்து ஒன்று எடுக்கணும். எடுத்து அவை எல்லாவற்றையும் என்ன செய்யணும் ஆரோனுடைய உள்ளங்கைகளையும் அவனுடைய குமாரன் உள்ளங்கையிலும் என்ன செய்யணுமா வைக்கணுமா. வைத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய்யணும் அசைவாட்டு காணிக்கையாக என்ன செய்யணும் அசைவாட்டணும். எது கொழுப்பு, குண்டிக்காய், மற்றபடி என்னது அந்த புளிப்பில்லாத அப்பங்களில் அடைகளில் ஒவ்வொன்று எடுத்து இதெல்லாம் என்ன செய்யணும் அவங்க வலது கையில் வைக்கணும். 6 பிள்ளைகள் வலது கையில் வச்சு கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டை காணிக்கை என்னது அது அப்படி கையில் வச்சுக்கிட்டு இப்படி சுற்றி வருவோம்ல, அதே போல் என்ன சுற்றி அசைவாட்டை காணிக்கை என்ன செய்யணுமா அசைவாட்டணுமா. அதுக்கப்புறம் அது இது வந்து அதை எடுத்து எடுத்துன்னா பலிபீடத்தின் மேலே எடுத்துன்னா நம்ம சர்வாங்க தகன பலியோடு சேர்த்து இது என்ன கர்த்தருடைய சன்னிதானத்தில் சுகந்த வாசனையாக என்ன செய்யணுமா தகனிக்கணுமா. இது கர்த்தருக்கு செலுத்தப்படும் தகன பலி. இவ்விதமாக எப்படி காளை மாட்டையும் 2 ஆட்டையும் எடுத்து எப்படி ஆரோனுக்கு முன்பாக ஆரோனை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக ஆரோனுடைய பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவில் மார்க்கண்டத்தை எடுத்து அந்த மார்க்கண்டம் நெஞ்செலும்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மார்க்கண்டத்தை எடுத்து அதை என்ன செய்யணுமா கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய்யணுமா அசைவாட்டு காணிக்கையாக அதை என்ன செய்யணுமா அசைவாட்டனா நம்ம சுத்திரம்ல தான் அசைவாட்டு காணிக்கையாக எடுத்து அசைவாட்டணுமா. அது வந்து யாருக்குன்னா மோசேக்கு அது எடுத்தது பங்கா. ஆரோனுடைய பிரதிஷ்டை நாட்கடையில் மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய அசைவாட்டி அந்த காணிக்கையை அது வந்து மோசை என்ன செய்யணுமா அதை சாப்பிடணுமா. மார்க்கண்டம் மோசைக்கு அடுத்தல ஆரோனுடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாருக்கு பிரதிஷ்டை நியமித்த ஆட்டுக்கடா இருக்குல்ல. இப்போ வந்து அந்த காலையில் உள்ள இது வந்து மார்க்கண்டம் வந்து மோசைக்கு அதுதான் பலி செலுத்துறதுனால அந்த ஆரோனுடைய குமாரர்கள் பிரதிஷ்டைக்காக இந்த ஆட்டுக்கடாவை வைக்கிறாங்களோ அந்த மார்க்கண்டத்தை எடுத்து யாருக்குன்னா மார்க்கண்டம் முன்னத்தோட எடுத்து அதை சினிமா பரிசுத்தப்படுத்தணுமா. அது எடுத்து படைக்கிற படைப்பாக இருக்கிறதுனால இஸ்ரேல் புத்திரர்கள் என்ன செய்கிறாங்க பலியிடுறவர்கள் அவைகளை நித்திய கட்டளையாக ஆரோனையும் அவன் கூறுமாறுன்னு சொல்லிப்பா. இஸ்ரேல் புத்திரர்கள் காணிக்கை செலுத்துகிறாங்க, ஆடு மாடு பலி செலுத்துறான்னு வச்சுக்கோங்க. அந்த மார்க்கண்டமும் அந்த முன்னத்தடையும் இருக்குது. ஆசாரியன் நாய ஆரோன் 2 குமாரர்கள் பலி செலுத்துறதுனால இது வந்து அவங்களுக்கு சேர்ந்துருது. இப்போ ஆரோனுடைய பிள்ளைகளுக்காக மோசை பலி செலுத்துறதுனால அது ஆரோனை சேர்ந்துருது. ஜனங்கள் வந்து பலிக்காக செலுத்தும் போது ஆரோன் அவருடைய பிள்ளைகள் தான் என்ன செய்கிறாங்க அது பலி செலுத்துகிறாங்க. அதனால் அது அவங்களுக்கு வந்து செய்யணுமா சேதனை முன்னத்தடையும் அந்த மார்க்கண்டம் மட்டும் மற்றெல்லாம் கர்த்தருக்கு பலி செலுத்திடணும். அடுத்தபடியாக ஆரோன் பரிசுத்த வஸ்திரங்கள் இருக்குல்ல. இப்போ ஆரோன் வந்து போட்டிருக்கிறார். ஆரோனுடைய பரிசுத்த வஸ்திரங்கள் வந்து ஒளிந்து செய்கிற வரைக்கும் என்ன செய்கிறான் அந்த வஸ்திரங்களை என்ன செய்கிறான் உடுத்துக்கொள்கிறான். அப்புறம் அவன் வந்து அந்த அவனுக்கு அவனது ஆசிரியை ஒழித்து விட்டுட்டான், அதெல்லாம் இறந்து பெற்றான் அப்படின்னு வச்சுக்கிடுவோமா. அப்புறம் அந்த வஸ்திரம் யாருக்குன்னா ஆரோனுடைய குமாரர்களுக்கு தான் அந்த ஆரோனுடைய வஸ்திரங்கள் சேருமா. ஏன்னா அது வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டது. அதனால் இவங்களுக்கு அடுத்தபடியாக நிச்சயம் அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கான அந்த வஸ்திரம் இதை போட்டு அவங்கள என்ன செய்யணுமா பிரதிஷ்டை பண்ணணுமா.
ஏன்னா நம்ம ஆரோனுடைய வஸ்திரங்கள் நிறைய செய்கிறது பார்த்தோம். மார்பதக்கம், அடுத்தால இஸ்ரவேல் புத்திரருடைய 12 நாமங்கள் எல்லாம் அவங்களுடைய பெயர்கள் இது எல்லாமே என்ன செய்யணும், உரின் தும்மி என்பவையில் எல்லாமே என்ன செய்யணும், அந்த இதில் எல்லாமே பதிச்சு வச்சுருக்கணும்னு சொல்லிலாம் நம்ம கர்த்தர் சொன்னதை பார்த்தோம். அப்போ அது வந்து அந்த பிரதான அந்த வஸ்திரங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த வஸ்திரங்கள் என்னதுன்னா இப்போ ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு வித்தியாசமான வஸ்திரம். அதனால் அந்த வஸ்திரங்கள் ஆரோன் தான் பிரதான இதாக செய்கிறதுனால ஆரோனுக்கு அந்த வஸ்திரம் செய்கிறது. அப்புறம் ஆரோனுக்கு அப்புறம் என்னென்னா அவனோட குமாரர்களுக்கு என்ன செய்யணும், அந்த வஸ்திரத்தை என்ன செய்யணுமா போட்டு அவங்கள என்ன செஞ்சோமா பிரதிஷ்டை பண்ணிடணுமா. அடுத்தல அவனோட குமாரர்கள் அவன் பட்டத்திற்கு யார் வராங்களோ, ஆரோனுக்கு அடுத்தால அவன் பட்டத்துக்கு யார் வரா, ஒருத்தன் தானே அதில் பட்டத்துக்கு வர முடியும், அசர்வழி செய்ய வர முடியும். அதனால் அவங்களுக்கு என்ன செய்யணுமா அந்த வஸ்திரத்தை என்ன செய்யணுமா போட்டு அடுத்தல ஆசார் கூடாரத்தில் என்ன போடணுமா. அவங்க வந்து அது ஆசார் கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது 7 நாள் மட்டும் என்ன செய்யணும், அந்த வஸ்திரத்து மேலே என்ன செய்யணுமா உடுத்தணுமா. இந்த பட்டத்துக்கு யார் வராங்களோ ஆரோனுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு என்ன செய்யணும் 7 நாள் என்ன செய்யணும் பிரதிஷ்டை பண்ணணுமா. அதுக்கு அந்த வஸ்திரத்தை என்ன செய்யணுமா உடுத்தி கொள்ளணுமா. அந்த பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவை என்ன செய்யணுமா கொண்டு வந்து அந்த மாம்சத்தை என்ன செய்யணுமா பரிசுத்த இடத்துல என்ன செய்யணுமா வேவிக்கணுமா. அவன் வந்து பிரதிஷ்டை பண்ணப்படும் போது அந்த ஆட்டுக்கடாயை என்ன செய்யணுமா கொண்டு வந்து மாம்சத்தை பரிசுத்த இடத்துல என்ன செய்யணுமா வேக வைக்கணுமா. அப்புறம் அந்த ஆட்டுக்கடாயின் மாம்சம், அந்த கூடையில் இருக்கிற அப்பம், ஆரோன் குமார்கள் ஆசாப்பு கொடுத்து வாசல் அடிச்சு என்ன செய்யணுமா புசிக்கணுமா. ஆரோனுடைய பட்டத்து வஸ்திரத்தை ஆரோனுடைய குமாரனுக்கு பட்டத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஆட்டுக்கடாவை என்ன செஞ்சணும், அந்த மாம்சத்தெல்லாம் என்ன கூடையில் இருக்கிறதா அது எல்லாம் என்ன செஞ்சிடணும் ஆசாரிப்பு கூடாரின் வாசலை வச்சு அவங்க என்ன செய்யணும் அதை புசிக்கணுமா. இப்படி அவங்களை என்ன செய்யணும் பிரசித்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு இது வந்து பாவ நிறுத்தி செய்கிறது கிடையாதுமா. இவைகள்லாம் யாருன்னா அவங்க தான் புசிக்கணுமே தவிர அந்நியன் யாரும் எண்ணிச்சக்கூடாது, இது புசிக்கக்கூடாதான். ஏன்னா இது வந்து பரிசுத்தமாக இருக்கிறது. பரிசுத்தமாக இருக்கிறதுனால இது அந்நியன் யாரும் எண்ணிச்சக்கூடாது, புசிக்கக்கூடாது. அப்புறம் அந்த பிரதிஷ்டின் மாம்சம் இருக்குல்ல அதில் அந்த அப்பத்தில் இதில் மீதியாக இப்போ அவங்க வந்து புசிக்கிறாங்க. 2 பிள்ளைகள் நினச்சிறாங்க பட்டத்துக்கு வரவங்க அதை புசிக்கிறாங்க. அப்புறம் அது மீதி இருக்கிறது என்ன செய்யணுமா விடியற்காலம் வரைக்கும் அது என்ன செய்யணுமா மீதி வைக்கக்கூடாதான். அந்த மீதி இருந்தால் உடனே என்ன செஞ்சிடணும் சாப்பிட்றணும். அப்படி மீதி இருந்தால் அதை என்ன செஞ்சிடணும் நற்கினியில் என்ன செஞ்சிடணும் சுட்டு அரிச்சிடணும். அது வந்து காலையில் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, அது மீதி வைக்கக்கூடாதான். அது வந்து பரிசுத்தமானது தான், அதனால் மீதி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாப்புல. அப்படி என்ன செய்ய இந்த பிரகாரம் நான் அவனை கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய ஆரோனுக்கு அவனுடைய குமாரனுக்கு நீ என்ன செய்ய அப்படின்னு சொல்கிறார். 7 நாள் என்ன செய்யணும் அவர்கள் என்ன செய்யணும் நீ பிரதிஷ்டை பண்ணணும். பண்ணிட்டு பாவ நிவர்த்திக்காக என்ன செய்யணும் ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காலை 7 நாள் பார்க்குறோம்ல, அந்த 7 நாளில் ஒவ்வொரு நாளிலும் என்ன செய்யணும் ஒவ்வொரு காலை 7 நாள் பிரதிஷ்டை சொன்னாலும் அந்த 7 நாளில் 7 நாளைக்கும் 7 காலை வேணும். 7 காலை எடுத்து அது பாவ நிவர்த்தி பலியாக என்ன செய்யணும் பலியிட்டு பலிபடத்துக்கு பிராயச்சித்தம் செய்த பின்பு அந்த பலிபடத்தில் சுத்திகரிக்கணுமா, அதை சுத்திச்சிடணுமா. அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணுமா பரிசுத்தப்படுத்தணுமா. பரிசுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் அபிஷேகம் பண்ணணுமா. இப்படி 7 நாள் என்ன செய்யணும் பலிபடத்திற்காக அவங்க என்ன செய்யணும் பிராயச்சித்தம் செய்யணுமா. அதே பரிசுத்தமாக்கணுமா. அப்புறம் பலிபடமானது என்ன செய்யுது மகா பரிசுத்தமாக இருக்கிறது. அதனால் பலிபடத்தை தொடர்றது எல்லாம் என்ன செய்யுது பரிசுத்தமாக இருக்கணும். அதனால் அசுத்தனை யாரும் நினைச்சக்கூடாது, பலியிடத்து மேலே நினைச்சக்கூடாது, தொடக்கூடாது. பலிபடம் கர்த்தருக்காக பலி செலுத்துறதுனால அது வந்து எப்பொழுது என்னது பரிசுத்தமாக இருக்குமா. அந்த பலியிடத்தின் மேலே என்னெல்லாம் பலியிடணும் அப்படின்னா இப்போ வந்து இடைவிடாமல் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் 1 வயதான 2 ஆட்டுக்குட்டி என்ன செய்யணுமா அதில் பலியிடணுமா. அந்த பலிபடத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் 1 வயதான 2 ஆட்டுக்கடாவை குட்டிகளை கொண்டு வந்து என்ன செய்யணும் அதில் பலி செலுத்தணுமா. ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும் காலையில் செலுத்தணுமா, அடுத்த ஆட்டுக்குட்டி என்ன மற்ற ஆட்டுக்குட்டி செய்யணும் மாலையில் பலி செலுத்தணுமா. இப்படி ஒவ்வொரு நாட்களும் பலிபடத்தில் என்ன செய்யணும் 7 நாட்கள் பலி செலுத்தணுமா. அடுத்தல அந்த ஒரு மரக்கால் மாவு இருக்குல்ல, மாவில் 1 மரக்கால் மாவில் 10ல் ஒரு பங்கு எடுக்கணுமா. 1 மரக்கால் மாவு எடுத்து அதில் என்ன செய்யணும் 10ல் ஒரு பங்கு எடுத்து அதை இடித்து பிழிந்த கார்படி எண்ணெய் இல்லை என்ன செய்யணுமா அது அந்த மாவை என்ன செய்யணுமா பிசையணுமா. பிசைந்து எடுத்து பானை புளியாக என்ன செய்யணும் 1/4 படி திராட்சை ரசத்தை என்ன செய்யணுமா எடுக்கணுமா. அதை என்ன செய்யணுமா அதையும் சேர்த்து என்ன செய்யணும் ஆட்டுக்குட்டியோடு என்ன செய்யணும் படைக்கணும். காலையில் ஒரு ஆடு மலையில் ஒரு ஆடு பலி செலுத்தணும்ல, அந்த நேரத்தில் இப்படி என்ன செய்யணும் 10ல் ஒரு மாவு எடுத்து அந்த எடுத்து பிடிந்த எண்ணெயில்
கால்படி திராட்சை ரசத்தை எடுத்து என்ன செய்யணும், இதையும் சேர்த்து என்ன செய்யணுமா, பலிபீடத்தில் என்ன செய்யணுமா, கர்த்தருக்கு படைக்கணுமா. அப்புறம் இன்னொரு ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, மற்ற ஆட்டுக்குட்டியை, ஒரு ஆட்டுக்குட்டியை இப்படி செலுத்துறது காலையில், அடுத்த மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டி செலுத்தணும்ல, அந்த மாலையில் செலுத்துகிற ஆட்டுக்குட்டி அப்படின்னா காலையில் செலுத்தின போஜன பலிக்கும் பான பலிக்கும் ஒத்த பிரகாரம் அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலியாக என்ன செய்யணுமா, படைக்கணுமா. காலையில் எப்படி செலுத்துகிறோமோ அதே போல் என்ன செய்யணும், மாலையிலையும் என்ன செய்யணும், அது தகன பலியாக என்ன செய்யணும், அது மற்ற ஆட்டை அடிச்சு என்ன செய்யணுமா, படைக்கணுமா. இப்படி உன்னோடைய நான் பேசும்படி உங்களை சந்திக்கிற இடமா இருக்கிற ஆசரிப்பு கூடத்தில் வாசலை கர்த்தர் சன்னிதானத்தில் உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகனம் அப்படிங்கிறார். இப்படி மாதந்தோறும் வாரந்தோறும் வருஷந்தோறும் என்ன செய்யணுமா, நான் இப்போ உனக்கு மலையில் எப்படி காண்பிச்சிருக்கிறேனோ இதை நீங்கள் என்ன செய்யணும், இதை எப்பவும் செய்யணும் அப்படிங்கிறாரு. அடுத்தபடியாக இது வந்து கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலியாம். அப்புறம் சொல்றாரு, இஸ்ரேல் புத்திரரை அதுக்கப்புறம் நீ இப்படிலாம் பலி செலுத்தின பிறகு அதுக்கப்புறம் நான் நினைச்சுவேன் இஸ்ரேல் ஜனங்களை நான் நினைச்சுவேன் சந்திப்பேங்கிறாரு. அது வரைக்கும் மோசே ஆரோனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்திச்சிட்டு இருக்கிறாரு. இந்த இதெல்லாம் செலுத்தி ஏன்னா ஆசாரிப்பு கூடாரம் செய்ய சொல்லியிருக்காரு. ஆசாரிப்பு கூட செஞ்சு இவங்களுக்கு பலி வஸ்திரங்களை செஞ்சு அப்புறம் பலி செலுத்தின பிறகு அதுக்கப்புறம் நான் நினைச்சுவேன் நான் ஜனங்களை நான் பார்ப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் என்ன செய்யும், பரிசுத்தமாக்கப்படும். அந்த ஆசரிப்பு கூடாரம் என்ன செய்யும், இப்போ பரிசுத்தமாக்கப்பட்டது. கர்த்தருடைய மகிமையினால் என்ன பரிசுத்தமாக்கப்படுமா. இப்போ ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் என்ன செய்வேன், பரிசுத்தமாக்குவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆசாரி ஊழியம் செய்யும்படிக்கு 2 குமாரங்களை என்ன செய்வேன், நான் பரிசுத்தப்படுத்துவேன். அதுக்கப்புறம் நான் நினச்சிவேன் இஸ்ரேல் ஜனங்கள் நடுவில் நினச்சிவேன் அவங்களுக்கு முன்னால் நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு நான் நினச்சிவேன் நான் தேவனாக இருப்பேன். அது வந்து என்னென்னா நான் வந்து இப்போ உங்கள் நடுவில் நான் நினச்சி வாசம் பண்ணுறத எகிப்து தேசத்துலேருந்து கர்த்தர் என்ன செஞ்சார், இவங்களை புறப்பட பண்ணி என்ன செஞ்சார், கொண்டு வந்தார். அப்போ அந்த தேச புறப்பட பண்ணி வந்த தேவனாய கர்த்தர் நான் என்று அவர்கள் என்ன செய்வாங்க, இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அறிந்து கொள்வாங்க. நான் அவர்களுக்கு என்ன செய்வேன், தேவனாக இருப்பேன்னு சொல்கிறார். இப்படியாக பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் என்ன செஞ்சார், ஆபிரகாம் மூலமாக ஆசீர்வதித்து வந்து அந்த அவங்க கஷ்டப்படும் போது அவங்க பஞ்ச காலத்தில் அவங்கள போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்து அதுக்கப்புறம் கர்த்தருக்கு அதுக்கு மேலே பலிபீடம் மட்டும் செலுத்திட்டு வந்தாங்க. இப்போ என்ன செய்றாங்க, ஆசாரிப்பு கூடாரத்தையும் செஞ்சுருக்காங்க. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை இப்படி இப்படி செய்யணும், இப்படி இப்படி செய்யணும் மோசே கற்பித்து அதன்படி செய்ய சொல்லி இருக்கும்போது நான் நினச்சி வேலை மகிமைப்படுவேன்னு சொல்கிறார். அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் நினச்சது இது. அதுக்கப்புறம் வந்து சாலமன் ராஜா காலத்தில் தான் வந்து ஆலயம் வந்து கட்டப்பட்டுச்சு. அது வரைக்கும் இந்த ஆசாரிப்பு கூடாரம் தான், எங்கே போனாலும் தூக்கி சுமக்கலாம். இதை அந்த அளவில் தான் என்ன செய்து கட்டப்பட்டுன்னு சொல்லி பார்ப்போம். கர்த்தர் தான் இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.